بشأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه. அல்லாஹ்வினுடைய கிருபையால் இந்த ரமலானுடைய இரவுகளை ரமலானுடைய நம்முடைய அதாய் இஜ்திமாவினுடைய அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் எல்லாம் மிகச் சிறப்பாக கழித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நேரங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் அவனுடைய பொருத்தத்துக்கு உட்பட்டு மிக அற்புதமாக நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே இந்த சமூகத்திற்காக அடைந்த சிரமங்களை, அவர்கள் எடுத்துக்கொண்ட முன்னெடுப்புகளை பற்றி நாம் பேசி வருகின்றோம். அந்த வகையிலே நாம் தொடர்ந்து பேசி வருகின்ற அந்த டாபிக்ல இன்னைக்கு இந்த சமூகத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணம் வரைக்கும் கண்டினியூஸாக, அதாவது அவர்கள் நபியான காலத்தில் இருந்து அவர்கள் தன்னுடைய மரணம் வரைக்கும் அடைந்த ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அவர்கள் ஒவ்வொரு முறையும் இறைவனிடத்திலிருந்து வகியை பெற்று இந்த சமூகத்திற்கு கொடுத்த அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய பர்டனா சொல்லப்படுது. ஏன்னா இது கம்யூனிகேஷன் யாரோடனா அல்லாஹோட. இந்த உலகத்தை படைத்த இறைவன், இந்த உலகத்தை ஆளக்கூடிய ரப்பு, அவன் தான் எண்டு, அப்படித்தானே? நம்ம அதை தானே தாலீம்ல படிக்கிறோம். ஆரம்பமும் அவனே, இறுதியும் அவனே. இப்போ அப்படிப்பட்ட ஒரு படைப்பு, அப்படிப்பட்ட இறைவனோடு, ரப்போடு இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளுக்கு இறைவன் ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு மீடியேட்டரா ஒருத்தரை சூஸ் பண்றாங்க. அவங்க தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஆயத்து தான் லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அப்படிங்கிற அந்த வசனத்தை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மலை சுக்குநூறாக ஆகிவிடும் அப்படின்னு நம்மெல்லாம் அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ குர்ஆனினுடைய அந்த வசனம் மலையின் மீது இறக்கப்பட்டால், அப்போ அந்த ஆயத்து வெயிட்டு, அந்த ஆயத்து மலையே சுக்குநூறாகும் அளவிற்கு ரொம்ப ஒரு கடினமான, ரொம்ப ஹெவி வெயிட் அப்படிங்கிற அர்த்தத்தை தாண்டி ஆசிரியர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, அந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய சக்தி மலைக்கே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மலையை நம்ம கடினமா ஃபீல் பண்றோம். அந்த மலையை அடிச்சு உடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான ப்ரிப்பரேஷன் வேற, அதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் வேற, அதுக்கு நம்ம பயன்படுத்தி அந்த மலையை ஒருத்தன் சுக்குநூறாக ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் என்னென்னலாம் பயன்படுத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மலையை நம்ம சிதறடிக்கணும். அப்ப அவ்வளவு கடினமான அந்த மலையும் கூட அந்த இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆயத்தை, அதாவது அந்த பொறுப்பை ஏற்கும் சக்தி அந்த மலைக்கே இல்லைன்னா இப்போ மனிதர்கள் ஏமாத்துறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி தான், அப்படிதானே? யார் இப்ப நம்ம மதரசால அல்லது நம்முடைய கல்லூரிகள்ல நம்முடைய உஸ்தாத் இருக்கிறாங்க, முதல்வர் உஸ்தாத், பிரின்சிபல் இருக்கிறாங்க. அவர்கள் டைரக்டா எல்லாரோடைய கம்யூனிகேட் பண்றதை விட ஒரு நபரை சூஸ் பண்ணி அவங்க மூலமா மற்ற எல்லா நபர்களுக்கும் செய்திகளை கொண்டு சேர்ப்பது வழக்கம், அப்படித்தானே? 5 மணிக்கு எல்லாரும் ப்ரெசென்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா, அந்த 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரையும் தனித்தனியா சந்தித்து 5 மணிக்கு வந்துடணும், 5 மணிக்கு வந்துடணும், 5 மணிக்கு வந்துடணும்னு சொல்லி அந்த பிரின்சிபல் உஸ்தாத் சொல்ல முடியாது. அப்ப அவங்க ஒரு மீடியேட்டரை கையில் எடுப்பாங்க. அப்ப அவங்க சூஸ் பண்ணும் பொழுது அதற்கான குவாலிட்டிஸ் அவங்க செக் பண்ணுவாங்கல்ல, கண்டினியூஸா அவங்க மானிட்டர் பண்ணியிருப்பாங்க. அவருடைய பழக்க வழக்கம், அதுல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணி அவருக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படும். இந்த 50 பேர்ல இந்த 49 பேர் நிம்மதியா இருப்பான், அந்த ஒரு ஆள் தான் டென்ஷன்லேயே இருப்பான், அப்படித்தானே? 12:30 ஆகுது, 12:45 ஆகுது, 12:50 ஆகுது, ஒரு ஆள் எப்பயுமே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு தெரியும் ஏன் அவருக்கு தூக்கம் போச்சு. எல்லாரும் நிம்மதியா தானே பக்கத்துல கொரட்டை விடுறாங்க, எல்லாரும் நிம்மதியா தானே தூங்குறாங்க.
ஆனா அந்த தூக்கம் வந்து அந்த மீடியேட்டருக்கு வரலையே. அப்படிதானேம்மா? இந்த பிரச்சனை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஒவ்வொரு நைட்டும் 12:30 ஆனா, 12:45 ஆனா, அல்லது வந்து 1 மணி ஆனா ரியாது உஸ்தாதுக்கு ஒரு அலாரம் அடிக்குதா இல்லையா? 1 மணி ஆச்சு, பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. குரூப்ல போடுறாங்க அவங்க. அப்படி சில நேரம் டைப் பண்ணி போடுவாங்க. சில நேரம் அந்த பாங்கையே அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவாங்க. இது பாங்கு நமக்கு ஏதோ முக்கியமான ஆடியோ அப்படின்னு பார்த்தா, பாங்கு ஒலிச்சுக்கிட்டு இருக்கும். சில நேரம் 1:15க்கு ஆடியோ போடுவாங்க. ஆனா போட்டுருவாங்க, இது 1 மணிக்கு ரெக்கார்ட் பண்ண ஆடியோ. நான் கொஞ்சம் லேட்டா அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா, அந்த 1 மணிக்கு மற்றவர்களுக்கு வராத விழிப்பும், முழிப்பும் அவருக்கு வருது. 12:30க்கு மற்றவர்களுக்கு வராத முழிப்பும், விழிப்பும் சைஃப் உஸ்தாதுக்கு வருது. 12:45ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. இப்ப இது மாதிரியான இது வந்து பிரிச்சு பிரிச்சு பார்க்கும் பொழுது, இப்ப நம்முடைய செட்டிங்கை வச்சு பார்க்கும் பொழுது, தனித்தனி பொறுப்பாக பார்க்கும் பொழுது அப்படின்னா, இந்த மொத்த சமுதாயத்திற்கும், மொத்த விஷயத்துக்கும் இந்த உம்மத்தினுடைய மொத்த பொறுப்பை அந்த தலையில ஏற்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே, இதுதான் வஹி. அதனாலதான் அந்த வஹி இறங்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்களுடைய நிலைமை எப்படி எப்படிலாம் இருக்குன்னு நமக்கு சொல்லப்படும். அப்படிதானே? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் அவங்க பேர் மறந்துடுச்சு. அப்ப அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் பொழுது அவங்க கால் என் கால் மேல இருந்துச்சு. அந்த நேரத்துல சடனா வஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹியை கொடுக்குறாங்க. அப்படியே என் காலே வந்து கிரஷ் ஆயிரும், அதாவது என் காலே வந்து அப்படியே நசுங்கி இல்லாம ஆயிருங்கிற அளவுக்கு எனக்கு அப்படியே பெயின், என் காலில் அப்படி வலி இருந்துச்சு. அந்த வகி இறங்க முடிக்கிற வரைக்கும் என்னுடைய இது அப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதே போல இன்னொரு சஹாபி சொல்லுவாங்க, அவங்க ஒட்டகத்தின் மேல உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப வகி இறங்கும். அப்ப அந்த ஒட்டகம் வந்து வேதனையால், அதாவது எந்த அளவு இருக்குன்னா, ஒட்டகத்தினுடைய கால்களை பத்தி நமக்கெல்லாம் தெரியும். அந்த காலினுடைய ஸ்ட்ராங் வேற, அந்த காலினுடைய பலமே வந்து தனி. ஏன்னா அந்த பாலைவன கப்பல் இல்லையா, அந்த பாலைவனத்தில் பயணிப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் அது. அதனுடைய கால்களே வந்து டபுள் ட்ரிபிளா அப்படியே ஒட்டஞ்சு செதறிருங்கிற அளவுக்கு அதனுடைய வெயிட், அந்த வகை இறங்கக்கூடிய நேரத்துல ஏற்படக்கூடிய அந்த அந்த ப்ரெஷர் அந்த அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சஹாபிகள் சொல்லும் பொழுது நீங்க அதை அது எவ்வளவு ஒரு டஃப்பான ஒரு ஸ்ட்ரகிள்ங்கிறத நீங்க பார்க்கணும். இப்போ இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது தொடங்கி, இப்போ 40 வயதுல ஹுப்பிப இலைஹி அல் ஹலா அப்படிதானே வருது. அதாவது அவர்களுக்கு வந்து தனிமை வந்து விருப்பப்படுற மாதிரி அவர்களுக்கு கொஞ்ச நாளாவே அவங்க தனிமையை நோக்கி போறாங்க. இப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கூட இருந்தே பாக்குறாங்க. ஏன்னா அது எப்பயும் போல நார்மலா இருந்தவங்க சமீப காலங்கள்ல தனியா குகைக்கு போறாங்க, இறைவனை வணங்குறாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டியில வந்து சம்திங் சேஞ்ச். பட் வந்து உலகமே அதை வந்து தவறா சொல்லுது. சில பேர் அதுக்கு பைத்தியன்னு பேர் வைக்கிறாங்க, சில பேர் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பேர் வைக்கிறாங்க, சில பேர் அதுக்கு மனநல பிரச்சனை. இப்படி அவங்கவுங்க புரிதலுக்கு சொன்னாலும் கூட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும்தான் அதை கரெக்டா புரிஞ்சு அவங்க வந்து தினமும் குகையிலேருந்து வருவாங்க, தனக்கு தேவையான உணவை எடுத்துட்டு போவாங்க ஆரம்பத்துல. அதுக்கடுத்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உணவை எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த ஆரம்பத்துல கரெக்டா அவங்க புரிஞ்சாங்க பாருங்க, அதுதான் விஷயம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மீட் பண்றாங்க. முதல் முறையா குரான் வந்து அங்க ரிவீல் ஆகுது, வஹி வந்து வருது. வரும் பொழுது இந்த சீன்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். நம்மளாம் இருந்தா ஏதோ பேய் அல்லது வேற ஏதாவது ஒரு பெரிய ஒரு வகையான ஒரு புதுமையை கண்டு நம்மெல்லாம் அச்சப்பட்டு நம்ம ஒண்ணு விட்டுட்டு ஓடி வந்திருப்போம், அல்லது நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்திருக்கும். அதான உண்மை. அப்ப இதுல பெரிய விஷயமா சொல்லப்படுறது அந்த ஃபர்ஸ்ட் வஹி தான். ஆனா அதுக்கு அடுத்தடுத்து கூட பெருமானாருக்கு நமக்கு வரக்கூடியது வஹி தான். நமக்கு வருவது வந்து இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் தான். அப்ப நம்ம இதை கரெக்டா ரிசீவ் பண்ணி கொண்டு போய் நம்முடைய சொசைட்டிக்கு சேர்க்கறது தான் நம்ம வேலை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிட்ட அப்புறம் அதை ரிசீவ் பண்ணதை விட ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் வஹின்னு அவங்க தெரிகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அது எப்படி சொல்லப்படுதுன்னா ஹஷீது அலா நப்சி, அதாவது எனக்கு ஏதாவது ஆச்சோங்கிற பயம் எனக்கு ரொம்ப உண்டாயிருச்சுங்கிறாங்க. அதுல பல வகையான விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் அதுல சரியான ஒரு விளக்கமாக இமாம்கள் சொல்வது அவ்வளவுதான், எனக்கு மவுத் வந்துருச்சுன்னு தான் நான் அன்னைக்கு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் பெருமானார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொல்றாங்க. அதுக்கடுத்து அவங்க வரக்கா இப்னு நௌஃபல் அவங்கள்ட்ட கூட்டு போய், அவங்களுடைய சொந்தக்காரங்க தானே, அப்ப சொல்லும் பொழுது இந்த மாதிரி இறைவனுடைய இபாதத்துல இருந்தாங்க.
பட் இன்னைக்கு அவங்க ஏதோ சம்திங் புதுசா ஏதோ பார்த்தாங்க போல, பார்த்துட்டு ரொம்ப அச்சப்பட்டு ஒரு மாதிரியா அவங்களுடைய ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னு கேட்கும் பொழுது, அப்ப பெருமானார் பார்த்த விஷயங்களை ஃபுல்லா அவங்க வரக்கா இப்னு நௌஃபல் ஃபுல்லா கேட்டுட்டு கடைசி அவங்க சொன்னது நமக்கு தெரியும். இப்படித்தான் இதற்கு முன்னாடி உள்ள நபிமார்கள் இடத்துல வந்த ஜிப்ரீல் தான் இப்ப உங்கள்கிட்டயும் வந்திருக்கிறாங்க. ஆனா வளமை என்ன அப்படின்னா, ஜிப்ரீல் யார்கிட்ட வந்து வஹிய கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ அவரை மக்கள் அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க மக்களால் ஒதுக்கப்படுவீங்க. ஆரம்பத்துல மக்களால் ரொம்ப துன்பத்தை பெறுவீங்க. இது ஒரு வகையான ஒரு பெரிய ப்ராசஸ்க்குள்ள தான் நீங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் சொன்னாங்க, அந்த நேரத்துல நான் உயிரோட இருந்தா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள்லயே அவங்க வஃபாத் ஆயிருவாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப சுருக்கம் என்ன அப்படின்னா, இப்ப பெருமானார் அடைந்த பல வகையான கஷ்டங்கள்ல பிறந்த காலத்துல இருந்து இறந்த காலம் வரைக்கும் அவங்க அடைஞ்சதுலயே ரொம்ப டஃப்பான ஒரு கஷ்டமாக சொல்லப்படுறது, ஒவ்வொரு முறையும் இறைவனிடத்திலிருந்து அந்த வகையை வாங்கி இந்த சமுதாயத்துக்கு அவங்க ஒப்படைச்ச அந்த ப்ராசஸ் இருக்கே, அது இருக்கிறதுலயே ரொம்ப டஃப்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சுமையைத்தான் பெருமானார் இந்த சமூகத்திற்காக மரணம் வரைக்கும் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அல்லாஹு தஆலா அதை அறிந்து புரிந்து இந்த சமூகத்திற்காக நாமும் உழைக்கக்கூடிய நபர்களாக முழுமையாக பெருமானாரை பின்பற்றும் ஒரு நல்ல முஃமின்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.